பத்திரிகை துறை என்பது ஒரு பெரிய அளப்பரிய ஒன்று. ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் பத்திரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடகம் பத்திரிகை இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப பத்திரிகையாளர் வந்து நான்காவது தூண்னா நான்காவது தூண் உடஞ்சு போயில கிடக்கு. இப்படி இந்த பத்திரிகை துறையில இருக்கக்கூடியவங்களே அவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை கூட போராடி கேட்டு கெஞ்சி கஷ்டப்பட்டு தான் வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். இங்க ஒரு நிறுவனம் வந்து 1 லட்சம் காப்பி அடிக்குது, 50,000 காப்பி அடிக்குது, அது கார்பரேட்டா இருக்குது. அதுல உள்ளவங்க பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்றாங்க. அவங்களுக்கும் அதே சட்டம், சிறு குறு பத்திரிகை நடத்துறவங்களுக்கு அதே சட்டம்னா இது எப்படி பாசிபிள் ஆகும்? 25 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெனிவல். ஓகே, ரெனிவல் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 3-4 வருஷமா புதுசா அப்ளை பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடையாது. இன்னொன்னு, ஏற்கனவே இருந்த நிறுவனத்துல வாங்கிட்டு இருந்த நிறுவனத்துல இருந்து வேற நிறுவனத்துக்கு போறான், அவங்களுக்கும் கிடையாது. இப்ப கொடுக்க முடியாது. ரெனிவல் வந்து ஒரு 200 பேரை கொடுக்குறேன் இவங்களா டிசைட் பண்ணிடுறாங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலங்கிற மாதிரி மினிஸ்டர்ஸ் மாறி இருக்கு, ஆட்சி மாறி இருக்காங்களே தவிர ஏற்கனவே நாங்க கொடுத்ததுதான். அதை நீ வந்து கேள்வி கேட்க முடியாது. நான் வந்து ஜூஸ் விற்கிறவனுக்கு கொடுத்துருப்பேன், மாங்காய் விற்கிறவனுக்கு கொடுத்துருப்பேன், யாருக்காவது நான் கொடுத்துருப்பேன். அதை நீ கேள்வி கேட்காத. உனக்கு இதுதான் ரூல்னா, நான் மாசம் 10 புக் அடிக்கிறேன், எனக்கு கார்டு இருக்குன்றான். ஒருத்தன் 20 புக் அடிக்கின்றான், ஒருத்தன் கார்டு இருக்குன்றான். ஒருத்தன் நான் போன வருஷம் போன ஆட்சியில வந்து IAS-க்கு போட்டோகிராஃபரா இருந்தா எனக்கு கார்டு இருக்குன்றான். நான் MP-க்கு வந்து இதா இருந்தேன், எனக்கு கார்டு இருக்குன்றான். இப்படி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கார்டு இஷ்யூ பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன மாதிரி பத்திரிகையாளர் எப்படி கார்டு வாங்குவாங்க? 2027க்கு அப்ளை பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன சொல்றாங்க பாருங்க. இவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க. இந்திய பத்திரிகையாளர் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து RNI சர்டிபிகேட் கேட்கறாங்க. அது ஓகே. RNI-யில் தெரிவிக்கப்பட்டுள்ள அச்சக நிறுவனத்தின் பிரிண்டர் சர்டிபிகேட் வழங்க வேண்டும்ன்றாங்க. அதையும் கொடுத்துடலாம். பருவ இதழ் விற்பனை பிரதிகளின் எண்ணிக்கை ஒரு இதழ் வந்து 10,000 காப்பி அச்சடிக்கப்பட்டதுக்கான சான்றிதழ். அது மட்டும் இல்ல, பட்டய கணக்காளர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட் பியூரோ சர்க்குலேஷன் ரிப்போர்ட் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும்ன்றாங்க. இங்கதான் வந்து பிரச்சனையே வருது. நான் என்ன கேட்கிறேன், 10,000 காப்பி அச்சடிக்க 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். மருத்துவத்துறைக்கு நீட் மாதிரி பத்திரிகை துறைக்கான நீட் ஆகிதப்ப. ஆமா, ஒரே ஒரு பெனிஃபிட் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பென்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த கார்டு இருந்தா. அது எவ்வளவு ப்ராசஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை கலெக்டர்கிட்ட கொடுக்கணும். கலெக்டர் வந்து DRO-ட்ட அனுப்புவாரு, DRO வட்டாட்சியர்கிட்ட அனுப்புவாரு, வட்டாட்சியர் RNI-க்கு அனுப்புவாங்க, RNI திருப்பி கலெக்டருக்கு அனுப்பி ட்ரெஷரிக்கு அனுப்பி இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இப்ப நான் கொண்டு போய் கொடுத்தோம்னா இந்த அடையாள அட்டை கேட்கறாங்க. இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இந்த அட்டை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு பத்திரிகை துறை என்பது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு துறை தெரியுமா? இதனால வந்து அநேக மக்களுக்கு நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுது. ஆனா இந்த பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கே ஒரு சில பிரச்சனைனா என்ன பண்றது? அதை பற்றி தொடர்ந்து என்னோடு பேசுவதற்காக இணைந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள். வாங்க சார், சந்திக்கலாம். வணக்கம் மேம். பத்திரிகை துறை என்பது ஒரு பெரிய அளப்பரிய ஒன்று. ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் பத்திரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடகம் பத்திரிகை இதெல்லாம் சொல்லுவாங்க. மக்களுக்கு அரசின் நிலைப்பாடு என்னன்ட்டு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய தூண். ஆனா இன்னைக்கு இந்த பத்திரிகை துறையில இருக்கக்கூடியவங்களே வந்து பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை கூட போராடி கேட்டு கெஞ்சி கஷ்டப்பட்டு தான் வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு பத்திரிகையாளர்களின் நிலை எப்படியாக இருக்கு? ஏன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்களும் பல விஷயங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா? நீங்க சொல்லுங்களேன். வணக்கம், நான் கிருஷ்ணகுமார், நமது அரசு பத்திரிகையுடைய ஆசிரியர், வெளியீட்டாளர். நீங்க சொல்றீங்க இல்லையா, பத்திரிகையாளர் பத்திரிகைங்கிறது ஒரு 4வது தூண். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குற நியூஸ் உடனுக்குடன் போய் மக்களுக்கு போய் சேருதுன்னா பத்திரிகையாளர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் ஒரு 20 ஆண்டு காலமாகவே பத்திரிகையாளராக இருக்கிறேன். அந்த பிரிண்டிங் மீடியாவிலேருந்து ஆரம்பித்து இப்போ டிஜிட்டல் மீடியா வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ சாதாரண பத்திரிகையாளராக என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த அரசினுடைய அங்கீகார அட்டைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அரசு அங்கீகார அட்டைங்கிறது வந்து பத்திரிகையாளருக்கு கொடுக்கறது, அது 2 விதமாக கொடுக்குறாங்க. ஒன்று டெய்லி நியூஸ் பேப்பர் அண்டு சேட்டலைட் டிவிக்கு வந்து அக்ரெடேஷன் கார்டுன்ற பேரில் கொடுக்குறாங்க. 2வது இந்த பருவ இதழ், வார இதழ், அந்த மேகசின்ஸுக்கெல்லாம் செய்தியாளர் பிரஸ் பாஸ்ன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இது வருஷா வருஷம் வந்து பாரம்பரியமா அதை கரெக்டா இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்ப ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா, போன 2019 கொரோனா காலம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இதுல ஏகப்பட்ட
மாற்றங்கள் என்னன்னா, பத்திரிகையாளர் கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்பட தேவையில்லை. இவங்க வந்து அந்த பத்திரிகையாளர் அடையாள அட்டை வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது. அடையாள அட்டை பத்திரிகை துறைன்னு சொல்லும் போது அரசிடம் இருந்தா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம ஆடுவாங்க பத்தி சொல்றீங்க? ஆமா. இப்ப வந்து நிறைய சங்கங்கள் வச்சிருக்கிறாங்க, பத்திரிகையாளர் சங்கங்கள்னு. அந்த சங்கங்கள்லாம் அரசே சொல்லுது எதுவும் வந்து ஆத்தரைஸ்டு கிடையாது, நீங்க வந்து கவர்மெண்ட் கொடுக்கற கார்டு தான் இதாகும்னு சொல்லிட்டு. அது தனித்தனி சங்கங்கள் இருக்கு. அந்த சங்கங்கள் வந்து யாரா வேணாலும் சேர்த்துக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி இப்ப நம்ம பேசல. இப்ப நம்ம பேசுறது அரசு அங்கீகார அட்டை. அரசு அங்கீகார அட்டைங்கிறது கம்பல்சரியா வந்து இந்த டெய்லிஸுக்கு, சேட்டலைட் சேனலுக்கு, பருவ இதழுக்கு கொடுக்கணும். பிரிண்டிங் ஆக்ட் 1867ல டிக்ளரேஷன் பிரிண்டிங் ஆக்ட்ங்கிறது 1867ல அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பிரிண்டிங், அப்பெல்லாம் பிரிண்டிங் தானே அவங்களுக்கு, பிரிண்டிங்கால வர்றதுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரணும், அந்த செய்தியாளருக்கு வரணும்னு சொல்லி தான் இது வந்து இந்த அங்கீகார அட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அங்கீகார அட்டை இப்போ உள்ள நீங்க இதுல பாத்தீங்கன்னா அதுல பெனிஃபிட்ஸ் ஒன்றும் கிடையாது. சட்டசபையில ஏதாவது நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வை கவரேஜ் பண்றதுக்காக தான் இந்த அடையாள அட்டை. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இந்த அடையாள அட்டை யார் இஷ்யூ பண்றாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கலெக்டருக்கு தான் இது பவர். ஒரு கலெக்டரே ஈக்குவல் டு மேஜிஸ்ட்ரேட் தானே, அவரு நீதிபதியாகவும் இது பண்றாரு, அவங்களுக்கு தான் வந்து இந்த பவர் ஃபுல்லா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க என்ன பண்றாங்க, அடையாள அட்டைய இவங்க ஆபீசர்ஸ் லெவல்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2000 கார்டு இஷ்யூ பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2000 கார்டு ஆக்சுவலா யாருக்கு, கஷ்டப்படுற பத்திரிகையாளர், சிறு குறு பத்திரிகையாளருக்கு இது பெனிஃபிட்டா இருக்கான்னா இல்ல. சரி, இந்த கார்டு வாங்க டெய்லி நடையா நடந்து போராடுறான்ல, அவனுக்கு இதுல என்ன பெனிஃபிட்னா வேற எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பத்திரிகையாளருங்கிற ஒரு அடையாளமே தவிர அது இல்லாம இவன் ஒரு 60-62 வயசுக்கு ரிட்டையர் ஆனா ஒரு பென்ஷன் பெனிஃபிட்ஸ் ஒண்ணு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இது இந்த அடையாள அட்டைக்கு வந்து போராடுறாங்க. இது நானும் ஒரு 3 வருஷமா இதுக்காக போராடி பாக்குறேன், ஒன்னும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இவங்க யாராருக்கோ வந்து கார்டை கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க, 2025ல நான் போய் விசாரிக்கிறேன், சார் எனக்கு இந்த மாதிரி நான் 20 வருஷமா பத்திரிகை நடத்துறேன், எனக்கு இந்த மாதிரி அங்கீகார அட்டை இல்ல பாஸ் கொடுங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்க, நான் முதலமைச்சர் மனு கொடுக்குறேன், அப்புறம் வந்து மினிஸ்டர் பாக்குறேன், அப்புறம் வந்து DIPR டைரக்டருக்கு லெட்டர் கொடுக்குறேன். இவங்க திரும்ப என்ன சொல்றாங்க, சார் இது வந்து நீங்க 2027ல தான் வந்து அப்ளிகேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு. நான் வந்து 2025லயே இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்துறோம். 25 எங்க இருக்கு, 27 எங்க இருக்கு? ஆமா, இவ்வளவு லாங் கேப்லயே ஒரு கார்டு வர்றதுக்கு இது ஏற்கனவே சென்ற ஆட்சியிலையும் வந்து இதுக்கான கார்டை வந்து கன்சிடர் பண்ணல. இவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு இந்த கார்டை கொடுத்துட்டு அந்த பெனிஃபிஷியரிய வந்து இவங்க இது பண்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இதுல எல்லாருக்கும் ஒரே சட்டம் எப்படி பொருந்தும்? இங்க ஒரு நிறுவனம் வந்து 1 லட்சம் காப்பி அடிக்குது, 50,000 காப்பி அடிக்குது, அது கார்பரேட்டா இருக்குது, அதுல உள்ளவங்க பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்றாங்க, அவங்களுக்கும் அதே சட்டம். சிறு குறு பத்திரிகை நடத்துறவங்களுக்கும் அதே சட்டம்னா இது எப்படி பாசிபிள் ஆகும்? இப்ப வந்து போன வாரம் வந்து ஒரு இது இஷ்யூ பண்றாங்க. அதுல நீங்க பாருங்க, செய்தியாளர் அட்டை 2026 பருவ இது, அதுக்கு அந்த மேகசின்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 25ல அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, ஏற்கனவே வாங்கி இருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெனிவல். ரெனிவல் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 3-4 வருஷமா புதுசா அப்ளை பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடையாது. இன்னொன்னு, ஏற்கனவே இருந்த நிறுவனத்துல வாங்கிட்டு இருந்த நிறுவனத்துல இருந்து வேற நிறுவனத்துக்கு போறான், அவங்களுக்கும் கிடையாது. ரெனிவல்னு ஒரு இதை கான்செப்ட் இதுல கொண்டு வந்துட்டு இவங்க வந்து பல்வேறு நிபந்தனையோட இது கொடுக்குறாங்க. சரி, என்னன்னா இதுக்கு சொல்றாங்கன்னா, இப்ப கொடுக்க முடியாது, ரெனிவல் வந்து ஒரு 200 பேர் கொடுக்குறாங்க. இவங்களா டிசைட் பண்ணிடுறாங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலங்கிற மாதிரி மினிஸ்டர்ஸ் மாறி இருக்கு, ஆட்சி மாறி இருக்காங்களே தவிர இவங்க எக்ஸிஸ்டிங் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களோட கண்டிஷன்ஸை தான் வந்து அங்க வந்து திணிக்கிறாங்க. யாரும் வந்து இது ஏன் அப்படி பண்ணாங்க, இதை நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க இல்ல. இதுதான் சார் ரூல்ஸ். யாரு ஜீவோ போட்டா, யாரு வந்து ஆக்ட் கொண்டு வந்தான்னு தெரியலையே, இவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க. இப்ப 2027க்கு அப்ளை பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன சொல்றாங்க பாருங்க. இந்திய பத்திரிகையாளர் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து RNI சர்டிபிகேட் கேட்கறாங்க. அது யாரு ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தாலும் ரிஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆக்ட்ல நம்ம வந்து அந்த அட்டை கொடுக்குறாங்க சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஓகே. RNIயில் தெரிவிக்கப்பட்டுள்ள அச்சக நிறுவனத்தின் பிரிண்டர் சர்டிபிகேட் வழங்க வேண்டும்ன்றாங்க. சரி, அந்த எங்க நீங்க பிரிண்ட் பண்றீங்களோ அதையும் கேட்கறாங்க, அதையும் கொடுத்துடலாம். பருவ இதழ் விற்பனை பிரதிகளின் எண்ணிக்கை, ஒரு இதழ் வந்து 10,000 காப்பி அச்சடிக்கப்பட்டதுக்கான சான்றிதழ். அது மட்டும் இல்ல, பட்டய கணக்காளர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட் பியூரோ சர்க்குலேஷன் ரிப்போர்ட் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும்ன்றாங்க. இங்கதான் வந்து பிரச்சனையே வருது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சிறு குறு பத்திரிகை பிரிண்ட் பண்றாங்க இல்லையா, இப்ப அவங்களுக்கு ஒரு இவங்க கேட்கறது 10,000 காப்பின்றாங்க. 10,000 காப்பி அச்சடிக்க 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு நியூஸ் டிஜிட்டல்ல வந்தா அடுத்த நிமிஷமே
யூசரை போய் சேர்ந்துருது. ஒரு இப்ப பத்திரிகையை வாங்கி படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மிகப்பெரிய பத்திரிகையை நீங்க தினமலரா, தினத்தந்தியா, வேற எந்த பத்திரிகையை எடுத்துக்கிட்டா கூட சர்க்குலேஷன் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. பருவ இதழ் என்ன சொல்றாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் கடையில போய் கேட்டோம்னா சார் பத்திரிகையை கொண்டாடாதீங்க, யாரும் வாங்குறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலையில இங்க 10,000 காப்பி அச்சிடணும்ன்றீங்க. 10,000 காப்பிக்கு மினிமம் 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். சரி, இந்த 10,000 காப்பியை யார்கிட்ட கொண்டு போய் அவன் விற்பான்? சரி, நான் உங்க ரூல்ஸ் எல்லாம் கம்ப்ளை பண்ணிடுறேன், நீங்க எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்களா, அந்த உத்தரவாதம் தரீங்களா? அது கொடுக்கறது இல்ல. இந்த 10,000 காப்பி அச்சடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு யாரு எந்த ஜியோல போட்டீங்க, எந்த கெசட்ல இருக்கு? நீங்களா ஒரு வாய்மொழியை இதுல எப்படி கொடுக்குறீங்க? யாரு இதுக்கு சொன்னது? இது தான் சிறு குறு பத்திரிகையாளரோட நிலைமை. இன்னைக்கு அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. இவங்க RNIல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இவங்க பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கவங்க வேற எந்த தொழிலும் போக முடியாது, பத்திரிகையாளர் தான் இருக்க முடியும். அவனை நீ ஏன் இந்த தொழில் பண்ற, 10,000 காப்பி அச்சடிக்க முடியலன்னா நீ வெளில போங்கிற மாதிரி ஆகுது. சரி, பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் மாச சம்பளம் கிடைக்குது, PF கிடைக்குது, பென்ஷன் கிடைக்குது, கிராஜுவேஷன் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அது இல்லாம இந்த கார்டும் நீங்க கொடுக்குறீங்க, இந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. அப்புறம் இந்த பிரிண்ட் மீடியாவில் உள்ளவங்க என்னதான் பண்ணுவாங்க? அப்புறம் செய்தியாளர் அட்டை வேண்டி விண்ணப்பிக்கும் பத்திரிகையாளர் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் முழு நேரம் பணி புரிந்திருக்கணும்ன்றாங்க. அதுவும் ஓகே. பருவ இதழ் ஒவ்வொரு பிரதி வெளிவரும் நாளன்று சென்னை தலைமைச் செயலக வெளியீட்டு பிரிவில் இதை பிரதியை கொடுக்கணும்ன்றாங்க. இதெல்லாம் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த 10,000 காப்பி அச்சடிச்சு கொடுங்கிறது தான் இங்க மிகப்பெரிய இஷ்யூவா நிக்குது. தனிப்பட்ட விதத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்றதால இந்த ஆதங்கமா? ஏன்னா எல்லாரும் எந்த பத்திரிகையாளர்களும் இப்படி பேசுறது இல்லையே, நீங்க தானே இவ்வளவு ஸ்ட்ராங்காகவும் இவ்வளவு ஒரு பேசுறீங்கன்னும் போது இது எந்த பத்திரிகையாளரோ அந்த சங்கங்களோ சங்கங்களின் தலைவர்களோ இதுக்கு முன்னின்று யாருக்கும் செஞ்சு கொடுக்கறது இல்ல. பத்திரிகையாளர்களுக்கு ஏற்கனவே டோல்கேட்ல ஃப்ரீ வாங்கி கொடுக்காங்க, யாரும் வாங்கி கொடுக்கல. சரி, அடையாள அட்டையாவது வாங்கி கொடுங்கன்னா அது வாங்கி கொடுக்கல. சரி, இந்த 10,000 காப்பி நீங்க அச்சடிச்சு கேட்கறீங்கல்ல, என்ன கேட்கறீங்கல்ல? நான் 2007 இருந்து நடத்திக்கிட்டு இருக்கேன்ல, 20 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கேன்ல, என் பத்திரிக்கை வெளில வருதுன்னு தெரியும். நான் இதுல மட்டும் இல்ல, டிஜிட்டல்ல இருக்கிறேன், வெப்ல இருக்கிறேன். இந்த 10,000 காப்பிக்கு நீங்க எக்ஸிஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, ஒரு 2,000 பேருக்கு. இவங்க எல்லாருமே இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? அவங்க 10,000 காப்பி அடிச்சிருக்காங்களா? நீங்க எல்லாரையும் லிஸ்ட் எடுங்க, நம்ம வெரிஃபை பண்ணுவோம். யாரும் இது பண்ணல. 100% 10,000 காப்பி அடிக்கல. இதெல்லாம் என்னன்னா கவர்மெண்ட்ல ஒண்ணு இருக்கு, ஆளை காமி ரூல சொல்றேன்னு. அதே இதுதான் பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறம் எதுக்கு ஒரு பத்திரிகையாளரா இவ்வளவு நாள் நடையா நடந்து நீங்க இந்த மாதிரி ஒரு இது போறீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கர்டசி உங்களுக்கு கிடையாதா? இப்ப சட்டமன்றம், நீதித்துறை, காவல்துறை, அதுக்கடுத்து நம்ம பத்திரிகை துறை இப்படின்ட்டு கடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பத்திரிகை துறையில சரியான தகவல்களும் சரியான விஷயங்களும் கொண்டு சேர்க்கும் போதுதான் மக்கள் கிட்ட போய் சேருது. அப்பதான் இந்த மற்ற 3 துறைகளும் கூட திறந்து விளங்குவதற்கு காரணமா இருக்கு. இங்கவே உங்களை ஹோல்ட் பண்றாங்கன்னும் போது எந்த சட்டம் சரியா இருக்கும், எந்த துறை சார்ந்தவர்கள் சரிவர செயல்பட முடியும்? இங்கேதான் நம்மள ஹோல்ட் பண்ணிடுறாங்களே. உங்க சார்பா நானும் கூட ஒரு பத்திரிகை துறையில, இந்த ஊடகத்துறையில இருக்கிறன்றதால தெரியும். அப்ப மக்களுக்கு என்ன போய் சேருது? மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் போய் சேராது இல்லையா? அப்ப நடக்கிறது இதுதான் போல அப்படின்ற குழப்பத்துல ஏன் மக்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு பாக்குறாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், இப்போ ஆட்சிகள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அங்க வரவங்க செய்யணும்னு நினைச்சா கூட, மினிஸ்டரோ ஒரு சிஎம்ஓ செய்யணும்னு நினைச்சா கூட இது வேறொன்றி இருக்கு. என்னன்னா இது இப்படிதான் பண்ணணும்னு இவங்களா ஒரு ரூலை கிரியேட் பண்றது. there is no specification. இது இது ஆக்ட்லயும் இல்ல, ஜியோவும் இல்ல. நீங்க 10,000 காப்பி அடிக்கணும்னு எப்படி சிறு குறு பத்திரிகையாளருக்கு நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்க? நம்பர் 1. இப்ப 1867 இந்த டிக்ளரேஷன் ஆஃப் பிரிண்டிங் ஆக்ட் வந்ததையே இப்பதான் PRGA ஆக்ட்னு 2023ல மாத்துறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட இதுக்கு உட்பட்டு வருது. இது நம்ம மாசம் போய் அவங்களுக்கு ஃபைல் பண்ணணும். ஏதாவது ஒரு தப்பு நடந்தா கூட அதுக்கு ஒரு 10,000 ஃபைன் பண்றாங்க. அதுல ஆனுவல் ரிப்போர்ட் பண்ணணும். அது இல்லாம இவங்களும் இது கேக்குறாங்க. இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்களே, சரி அதுல என்னடா அதுல பெனிஃபிட் இருக்குன்னா ஒரு பெனிஃபிட் கிடையாது இதுல. அப்படி இருக்கும்போது இவங்க ஏற்கனவே போன ஆட்சியில என்ன பண்றாங்க, பிரஸ் கிளப்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரஸ் கிளப்ங்கிறது மணமகிழ் மன்றம். அதுல இருக்கிற நிர்வாகியை கூப்பிட்டு அங்க அக்ரெடிடேஷன் கமிட்டிக்கு நிர்வாகியா போடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இதுக்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன்? they are deciding யார் அக்ரெடிடேஷன் கார்டு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்றத கொண்டு வராங்க. இப்ப இந்த ஆட்சியில இது வரைக்கும் கமிட்டி போடல. ஆட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகுது, இன்னும் கமிட்டி போடல. இப்ப என்ன நினைக்கிறாங்க, எக்ஸிஸ்டிங் உள்ளவங்க நீங்க ஃபில்டர் பண்ணணும்ல, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும்ல. எக்ஸிஸ்டிங் 2,000 பேர் கொடுத்திருக்கீங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரிஜினல் பத்திரிகையாளரா? எடுங்க, லிஸ்ட் எடுங்க. சரி, இவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்கீங்கல்ல, இந்த டிபேட்ல கூப்பிடுறாங்க. யாராவது நீங்க கொடுத்திருக்கிற பிரஸ் கார்டுலயோ நிருபர்னு கொடுத்திருக்கிறவங்களையோ கூப்பிட்டு நீங்க டிபேட் பண்றீங்களா? யாரையும் டிபேட் பண்ணல. கூப்பிடுங்க, ஒவ்வொருத்தரையா கூப்பிடுங்க. நீங்க கொடுத்திருக்கிற 2,000 கார்டு இஷ்யூ பண்றீங்கல்ல, அதுல உள்ள பத்திரிகையாளர் எல்லாம் கூப்பிடுறீங்க. இப்ப இவங்க என்ன எப்படி சேஃப் கார்டு பண்றாங்கன்னா, ஏற்கனவே நாங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்ததுதான், அதை நீ கேள்வி கேட்க முடியாது. ஆனா
நான் வந்து ஜூஸ் விற்கிறவனுக்கு கொடுத்துருப்பேன், மாங்காய் விற்கிறவனுக்கு கொடுத்துருப்பேன், யாருக்காவது நான் கொடுத்துருப்பேன். அதை நீ கேள்வி கேட்காத. உனக்கு இதுதான் ரூல்னா இது எந்த விதமான நியாயம்? இது நசுக்கப்படுபவர்கள் நசுக்கப்படுபவர்களாவே இருக்கணும். ஆமா, இப்ப நான் இண்டிவிஜுவலா போராடுறேன் மேடம். இதுக்கு வந்து நான் ஒரு இது RTIல போட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டு நீ யாராருக்கு கார்டு கொடுத்துருக்க, நீ என்ன பண்றாங்க, இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நேரா தெரியுது. ஒருத்தன் சொல்றான் நான் மாசம் 10 புக் அடிக்கிறேன், எனக்கு கார்டு இருக்குன்றான். ஒருத்தன் 20 புக் அடிக்கின்றான், ஒருத்தன் கார்டு இருக்குன்றான். ஒருத்தன் நான் போன வருஷம் போன ஆட்சியில வந்து IASக்கு போட்டோகிராஃபரா இருந்தா எனக்கு கார்டு இருக்குன்றான். நான் MP-க்கு வந்து இதா இருந்தேன், எனக்கு கார்டு இருக்குன்றான். இப்படி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கார்டு இஷ்யூ பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன மாதிரி பத்திரிகையாளர் எப்படி கார்டு வாங்குவாங்க, என்னத்த இது பண்ணுவாங்க? இப்ப நான் 20 வருஷம் 21 வருஷம் முடிச்சிட்டேன், நான் ரிட்டையர் ஆகணும். நான் வந்து இதோட கனெக்டிவிட்டி எங்க போகுதுன்னு கேளுங்க. நலவாரியம் போனா நீங்க ஏற்கனவே அரசாங்க அட்டை வச்சிருக்கீங்களா, அந்த காப்பியை என்க்ளோஸ் பண்ணுன்றான். அது இல்லாம நீ ரயில்வே பாஸ் கொடுத்துருப்பாங்களா, அதை என்க்ளோஸ் பண்ணுன்றாங்க. பஸ் பாஸ் என்க்ளோஸ் பண்ணுன்றாங்க. பத்திரிகையாளர்ன்ற ஒரு அடையாளத்தை நான் 20 வருஷமா இருந்தேன்னா எங்க போய் நான் ப்ரூவ் பண்றது? தேடிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கான அடையாளம். இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன். இதுக்காக நான் ரிட்டையர் ஆகாம இருக்கேன் இந்த தொழில இருந்து. இது எவ்வளவு பெரிய கொடுமை. இப்ப நான் நடக்கிறேன், போறேன், செக்ரட்டரியேட்டுக்கு 10 தடவை போறேன் வர்றேன். மினிஸ்டரை பார்த்து கூட இதை சொல்லிட்டேன். என்ன சார் இவ்வளவு பத்திரிகை இருக்கு, எதுக்கு இவ்வளவு பத்திரிகை தேவை நியூஸை கொண்டு போறதுக்குன்னு நான் என்ன சொல்றேன்? எதுக்கு இவ்வளவு பத்திரிகையாளரை உள்ள விட்டு இவ்வளவு கூட்டத்தை சேர்க்கறீங்க? உங்களுக்கு வந்து இது இருக்கு, வெப் போர்ட்டல் வச்சிருக்காங்க கவர்மெண்ட். இது அவங்க போட்டோ வீடியோ இருக்காங்க. யார் இருக்காங்களோ வாட்ஸ்அப் குரூப்ல உங்க நியூஸ் அனுப்புங்க, அவங்க போட போறாங்க. எதுக்கு அங்க போய் இப்ப பாக்யராஜ் வீட்டுல கூட இந்த பிரச்சனை வந்தது. ராதிகா மேம் வந்து கத்துனாங்க. பாக்யராஜ் இறப்பு கூட எல்லாத்துலயும் வந்து கமர்ஷியல் பாப்பாங்களா, இவ்வளவு போட்டோ வீடியோ யூடியூப்னு வந்து எடுக்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே தூர்தர்ஷன் இருந்தது, அவங்க தான் வந்து கவரேஜ் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு வெப் போர்ட்டல் இருக்கு, அவங்களோட DIPR சைட்ல கேமராமேன்ஸ் இருக்காங்க, அவங்களே எடிட் பண்றாங்க. ஒவ்வொருட நிகழ்ச்சி, அமைச்சர் நிகழ்ச்சியோ முதலமைச்சர் நிகழ்ச்சியோ அவங்க எடுத்து போடுறாங்க. நீங்க எதுக்கு அங்க ஒரு பீட் வச்சுட்டு இவ்வளவு கேமராமேன்ஸ் அலோவ் பண்ணணும்? அப்ப மினிஸ்டரை பார்த்து கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே இங்க இவ்வளவு பேர் இருக்காங்களான்னு. அவ்வளவு பேர் எதுக்கு நீங்க அலோவ் பண்றீங்க? எல்லாம் இது அந்த நீங்க கண்டென்ட் கொடுத்துட்டு அவங்க நியூஸ் சேனல்ல போட்டுக்க போறாங்க. இது வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு யோசிக்கணுமே தவிர எக்ஸிஸ்டிங் யாரோ ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுட்டு ஒன்னு பண்றாங்கன்னா அதை கவர்மெண்ட் ஹேஸ் டு ரீதிங்க் பண்ணணும். இது ஆபீசர்ஸ் பெரிய லெவல்ல உள்ளவங்க, IAS லெவல்ல உள்ளவங்க இது உட்காந்து கமிட்டி போட்டு யார் இந்த கமிட்டியில இருக்கணும், கமிட்டியில இருக்கிறதெல்லாம் பார்த்தாங்கன்னா பெரிய பெரிய பத்திரிகை முதலாளிகள் இருக்கிறாங்க. அவங்க அப்புறம் எப்படி சிறு குறு பத்திரிகையாளரை வந்து நினைப்பாங்க? சிறு குறு பத்திரிகையாளர் எங்க போவாங்க? மருத்துவத்துறைக்கு நீட் மாதிரி பத்திரிகை துறைக்கான நீட் ஆகிதப்ப. ஆமா, இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பெனிஃபிட் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பென்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த கார்டு இருந்தா, இந்த கார்டு இருந்தா அது எவ்வளவு ப்ராசஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை கலெக்டர்கிட்ட கொடுக்கணும். கலெக்டர் வந்து DRO அனுப்புவாரு, DRO வட்டாட்சியர்கிட்ட அனுப்புவாரு, வட்டாட்சியர் RNIக்கு அனுப்புவாங்க, RNI திருப்பி கலெக்டருக்கு அனுப்பி ட்ரெஷரிக்கு அனுப்பி இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இப்ப நான் கொண்டு போய் கொடுத்தோம்னா இந்த அடையாள அட்டை கேக்குறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இந்த அட்டை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கவர்மெண்ட் ஏதாவது ஃபண்ட் போகுதா? ஒண்ணும் போறது இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த கிளாஸ் போட்டீங்கல்ல, நீங்க எப்படி ஒரே கிளாஸ்ல நிறுத்தலாம்? 10,000 பத்திரிக்கை அடிச்சவங்களுக்கு தான் இந்த கார்டுன்னு எப்படி நீங்க கொண்டு வரீங்க? நான் என்ன சொல்றேன், இப்ப ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றீங்க, எல்லாம் வெப்சைட்டுக்கு மாறிட்டாங்கன்றீங்க, டிஜிட்டல் வேர்ல்டுன்றீங்க, FBங்கிறீங்க, இன்ஸ்டாகிராம்ங்கிறீங்க, கூங்கிறீங்க, காங்கிறீங்க, எல்லாம் வந்துருச்சு இல்ல, டிஜிட்டல்ல வந்துருச்சு இல்ல, நியூஸ் உடனே வந்துருது இல்ல. நீங்க என்ன போடணும், உங்க நிறுவனம் பிரிண்டிங் பண்ணி இருந்தா 10,000 காப்பி இருக்கணும். அப்படி இல்லையா யூடியூப்ல 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், Facebookல 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வெப்ல இருக்கணும். அப்படின்ற கிளாஸ் நீங்க ஏன் கொண்டு வரல? எப்படி இதை மட்டும் டிசைட் பண்ணி போடுறீங்க? ஒரே கிளாஸ் எப்படி எல்லாருக்கும் அப்ளிகேபிள் ஆகும்? இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குது. நம்ம தேவையானவர்களுக்கு கிடைக்காமல் தேவையில்லாதவர்களுக்கு இதெல்லாம் போய் சேருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இது வந்து நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரியலா இது பண்ணணும்னு நினைச்சா ப்ரீவியஸா இஷ்யூ பண்ண கார்டு எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும். அவங்க எல்லாம் இவ்வளவு பத்திரிக்கை வந்து அடிக்கிறதும் கிடையாது. இவங்க வந்து நான் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட்ல பதிவு பண்ணிருக்காங்களா, 1956ல நான் காமர்ஸ் கிராஜுவேட் தான், நான் எதுக்கு பட்டய கணக்காளர் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்? அப்புறம் அங்க கொண்டு போய் கொடுத்தா நாங்க வந்து நீங்க அடிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத போய் வெரிஃபை பண்ணுவோம். அவங்க GST பண்ணிருக்காங்களா இல்லையா, சரி இதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் கார்டு? ஒன்லி ஒன், நான் வந்து பத்திரிகையாளர்ன்ற அடையாளத்தை நிரூபிக்க வேண்டியதா இந்த கார்டு கொடுக்குறீங்க. வேற எந்த பெனிஃபிட்டும் இதுல இருந்து கிடையாது. அப்படி பெனிஃபிட் இருக்குன்னா சொல்லுங்க. அப்புறம் அந்த கார்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு நீங்க மறுக்கிறீங்க? சரி உங்க கிளாஸை வந்து மாத்துங்க. இப்ப உள்ள டிஜிட்டல் வேர்ல்டுல இது இருந்தா இப்படி கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுங்க. இப்ப உள்ள பத்திரிகைக்கு மிகப்பெரிய பத்திரிகை கூட 1000-2000 காப்பிக்கு மேல விற்பனை ஆவறது இல்ல. அப்புறம் புது பத்திரிகைக்கு நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸிஸ்டிங் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுப்பேன்னா அப்ப புதுசா இப்ப 4 வருஷமா வந்திருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஏன் கொடுக்கல? அவங்க பத்திரிகை கிடையாதா? அவங்க நியூஸுக்கு வரக்கூடாதா அப்படின்னு யார் நினைக்கிறது? அரசாங்கம் தான் நிர்ணயிக்குதுல, யார் வரணும் யார் வரக்கூடாது, யார் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது. கவர்மெண்ட் தானே டிசைட் பண்ணுது. மாற்றம் எதிர்பார்த்தோம் இல்லையா? இப்ப தாவேக்காவும் பத்திரிகையாளர்கள் இப்படி தான் நடத்துதுன்னு சொல்றீங்களா? இல்ல, இப்ப வந்து தாவேக்கா
இப்படி நடத்துதுன்னு சொல்லுங்க. நான் கூட தாவேக உறுப்பினராகவே என்னை வச்சுங்க. சரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க வந்து முதலமைச்சர் மாறி இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் மாறி இருக்கிறாங்க. அது கீழே உள்ள பெரும்பாலான ஆபீசர்ஸ் எல்லாம் எந்த செக்ஷன்லயும் மாறல. இது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம போட்ட சட்டம் ரூல்ஸ் இதெல்லாம் இருக்கணும்ன்றாங்க. அப்ப எக்ஸிஸ்டிங் உள்ள ஆட்சியில உள்ளது தானே இவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் நான் சொல்ல வரேன். நீங்க சொன்ன மாதிரி ஆட்சி மாறலே முந்தைய கவர்மெண்ட்டும் அப்படிதான் இருந்தது, இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்படிதான் இருக்குது அப்படின்னும் போது எந்த சேஞ்சஸும் இல்லையே. நம்ம இப்ப பத்திரிகையாளர் வந்து நான்காவது தூண்னா நான்காவது தூண் உடஞ்சு போயில கிடக்கு. இப்படி அதாவது மத்திய அரசை யார் யாரெல்லாம் புகழுறாங்களோ, எந்தெந்த ஊடகமும் பத்திரிகை துறை புகழுதோ அவங்களாம் நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. யாராவது மத்திய அரசை குறை சொல்லவோ இல்ல ஏதாவது அதுல இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினாலோ அவங்களோட நிலைமை வேற மாதிரி ஆயிடுது. இப்ப இங்க நடக்கிறது அப்படிதான் இருக்கு, மத்தியிலும் அப்படிதான் இருக்கு, மாநிலத்திலயும் அப்படிதான் இருக்குது. எப்பதான் பத்திரிகை துறைக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க போது, சுதந்திரமா விடுதலையே வந்து ஒரு நல்ல செய்தி எழுத முடியும் அப்படின்றது என்னால் தான் அமையும். இதுக்கு போன ஆட்சி தான் உதாரணம். அவங்களுக்கான தன்னம்பிக்கையில எல்லா சேனல்களும் இவங்க வந்து ஜால்ரா அடிச்சு உங்களை விட்டா ஆள் இல்ல, நாங்க தான், நீங்க தான் வருவீங்கன்னு சொல்லியே ஹைப் பண்ணி விட்டதே இந்த மீடியாக்கள் தான். அப்போ அவங்கள சுத்தி ஒரு 10-15 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு மீடியாவே நம்மள்ட்ட இருக்குது, இதை தாண்டி என்ன செய்ய போறாங்கன்னு நினைச்சதுதான் வந்து இப்ப பெரிய வீழ்ச்சிக்கான இது. ஆமா, நீங்க எந்த மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்றதுக்கான அவங்களுக்கு இது வேணும். அந்த சக்தி இல்லைன்னா நீங்க வராதிங்க. இப்ப என்ன சொல்றாங்க, சிஎம் விஜய் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க ஒரே நேரத்துல போன ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துல ஓவர் த நைட் எல்லா சேனலும் திரு விஜய் அவர்களை கைது பண்ணணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏதாவது நியாயம் இருக்கு அதை பண்ண சொன்னது? நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கு அடையாள அட்டை கொடுக்கணும்னா அந்த பத்திரிகை எவ்வளவு நாள் நடத்திருக்கிறாங்க, அதுல ஒரு கண்டிஷன் வைங்க. ஒரு 10 வருஷம் நடத்திருக்காங்களா, 5 வருஷம் நடத்திருக்காங்களா, இவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ ஒரு பேங்க்ல வந்து 10 வருஷம் அக்கௌண்ட் வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 10 வருஷம் நடத்திருக்கா, அது ரிலையபிள் பத்திரிகை, அவங்களுக்கு எந்த விதமான சப்மிஷனும் தேவையில்ல, கார்டு கொடுக்கலாம். அடுத்தது புதுசா வந்திருக்காங்களா, அவங்க 3 வருஷம் ஆயிருக்கணும், 3 வருஷம் இந்த கண்டிஷன் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கணும், அவர் 3 வருஷம் ஆசிரியரா இருந்திருக்கணும், இல்ல நிருபரா இருந்திருக்கணும், ஏதாவது கட்டுரை வந்திருக்கணும், அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கொள்றோம். எடுத்த எடுப்புலயே ஒரே கண்டிஷன் 10,000 காப்பி இருக்கணும், அப்படி இருந்தாதான் கார்டு அப்படின்னு சொல்றது இது எந்த விதமான அணுகுமுறைங்கிறது எனக்கு தெரியல. பத்திரிகையாளர்கள் வந்து இப்படி புலம்புறது உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நம்ம இருக்கோம், என்ன செய்தி அரசிடம் இருக்குதோ அதை வந்து மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பிரதான வேலை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆளுங்களே நம்மளே இப்படி புலம்புறது ரொம்ப வேதனையா தான் இருக்கு. ஆனாலும் பல கேள்விகளும் பல கோரிக்கைகளையும் கேகே வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா முன் வச்சிருக்கிறாரு. கேகேக்கு தகுந்த பதில் கிடைக்குதா தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம